கூட்டணி ஆட்சி அப்படின்றது இன்னைக்கு பிரதானமாக பேசப்படுது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் பேசியது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப கூட்டணி ஆட்சி வேண்டும்னு இங்கே குரல்கள் இருந்தது. அதற்கு பிறகு அந்த குரலே இல்லை. இன்னைக்கு மாற்று முகாமில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம்னு உங்கள் இதில் நீங்கள் அதில் அதுக்கும் உகந்த நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இப்போ பேசலாம். பேசலாம், தப்பு எது வேணாலும் பேசலாம். பேசுவதற்கு தான் நம்ம இங்கே அமர்ந்துருக்கோம். 2 விஷயந்தான். எப்படின்னா 2006 11 வரைக்கும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில் மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸ் பேரியக்கம் குறிப்பாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய தந்தையை போல் பார்த்தார் தலைவர் கலைஞரை. அதனால் இப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு ஒரு 10 மந்திரி கொடுத்தா தான் நாங்கள் ஆதரிப்போம், இல்லைன்னா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லலை. நாங்கள் ஆதரிக்கிறோம், அன்கண்டிஷனல் சப்போர்ட். அமைச்சர் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஆதரிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நாட்டுக்கு நல்லா செய்யுங்க. நாங்கள் இதுதான் காங்கிரஸ் பேரிய இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்றத்துக்கும் உறவு. இப்போ கூட நாங்கள் எங்களுக்கு எதனா அமைச்சரவை வேணும் அப்படின்னு சொன்னால் மறுதளிக்க மாட்டார். எங்கள் தலைமை கேட்டால் மறுதளிப்பாங்களா? மறுதளிக்க மாட்டேன், பரிசீலனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கேட்குற இடத்துலையும் நாங்கள் இல்லை. ரைட், நல்லாட்சி நடக்குது, மாண்பு முதலமைச்சர் நல்ல திட்டங்களை தீட்டுகிறார், மகிழ்ச்சி, ஆட்சி செய்யிட்டு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். ஆனால் கட்சி நீங்கள் வளர்க்கணும்ல, அடுத்த கட்டம் அது கட்சியை வளர்த்துட்டு தானே இருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத கூட்டம், எல்லோரும் பத்திரிகையாளர் தான் சொன்னாங்க. முதல் முறையாக ஆர்டிஎஸ் ரோட்டில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கல, ரோடியே பிளாக் பண்ணுற அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னாங்க. இது ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு கட்டமாக. அப்போ கட்சியுடைய கட்டமைப்பை வளர்ப்பதற்கும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்கும் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். மக்கள் போராட்டத்தை மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ எது ஒரு டிமாண்டாக வைக்கிற இது வேண்டான்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு அந்த பண்பு இல்லை. நாங்கள் ஒரு நெருக்கி வாங்குற மாதிரி இல்லை. எங்ககிட்ட டிமாண்டும் இல்லை, திமுகவிடம் கமாண்டும் இல்லை. கமாண்டும் இல்லை, டிமாண்டும் இல்லை, தோழமையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் இந்த அளவுக்கு அறிவாலயத்திற்கு ஏதோ ஒரு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, இப்படி கூட்டணி கட்சிகள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுகவோட கிளை கழகம் மாதிரி எல்லாரும் போயிட்டாங்கன்ற விமர்சனம். கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, கம்யூனிஸ்ட்டு போராடிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ்னால் காங்கிரஸுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, விடுதலை சிறுத்தைனா விடுதலை சிறுத்தைக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஐயுஎம்எல்னு அவங்களுக்கு எல்லா கட்சிகளும் ஒரு சித்தாந்தம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி டிமாண்டும் இல்லை கமாண்டும் இல்லைன்றதுக்காக கேட்க, தோழமை தான் வலிமையாக இருக்குன்ற. தோழமை தான். டிமாண்ட் அண்ட் கமாண்டை விட மேலோங்கி இருக்கிறது தோழமை. பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும், இந்துத்துவ மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும். இதில் உறுதியாக திரு செல்வப்பெருந்தை, நீங்கள் இந்த பொறுப்பு இருக்கிற காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. அதிமுக வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் கூட்டணிக்கு வந்துடலாம் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்காக அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் நினைத்திருந்தால் காங்கிரஸோட பேர வலிமையை கூட்டலாம்ல, அந்த ராஜ தந்திரத்தோடு நீங்கள் செயல்படணும்னு நினைக்கலையா? பயன்படுத்துறதுன்னா காங்கிரஸ் கட்சிக்காகவோ செல்வ பிறந்தகைக்காகவோ பயன்படுத்துறது கிடையாது. இந்த தேசம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இந்த தேசத்தை விழுங்குவதற்கு மதவாத சக்திகளும் பாசிச சக்திகளும் துடித்து கொண்டிருக்கின்றன. அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேவை ஒற்றுமை, இணக்கம், உண்மை, நேர்மை, தோழமை. இந்த தோழமைக்காக நாங்கள் எதை வேண்டாம் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கோம். தோழமை தான். அவர்களும் தோழமைக்காக எதை வேணால் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் இணக்கமாக இருக்கோம். எஃகு கோட்டை மாதிரி இருக்கும். எஃகு கோட்டைன்றீங்க. நீங்க அதிமுக எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இருந்த ஒரே சிக்கல் பாஜக கூட்டணி தான், விட்டு வெளில வந்து இன்னும் தீவிரமா எதிர்க்கிறாங்க. அதிமுகவை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அது அந்த ஆப்ஷனை, அந்த டோரை நீங்க ஓப்பனே பண்ண மாட்டீங்க? இல்லை, இப்போ 2 விஷயந்தான். எனக்கு வீட்டில் பிரச்சனை, நான் வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு யோசிக்கலாம். எங்கள் குடும்பம் தான் இணக்கமாக இருக்குமே. இந்தியா கூட்டணி என்ற குடும்பம் வலிமையாக இருக்குது. அப்புறம் எதுக்கு நான் வேறு சிந்தனை வரணும்? எனக்கு சிந்தனையே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், கொடி பாடல் அறிமுகம், எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், கொடியை பறக்க விடலாம், அவர்கள் சித்தாந்தத்தை கூறலாம், அவரவர்களுடைய உரிமை அது. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அவரோட உறுதிமொழியெல்லாம் பார்க்குறப்ப ஒரு 80 விழுக்காடு காங்கிரஸ் தன்மையில் இருக்குது. மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிறாங்க, மகிழ்ச்சி தான். எல்லாவற்றையும் தாண்டி மொழியின பாகுபாடெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையெல்லாம் பேசுகிறார். ஒரு இணக்கம் வர வாய்ப்பு இருக்கோ காங்கிரஸ்? இல்லை, அவர் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறார் அவர் தலைவர் ராகுல் காந்தியிடம். அரசியல் ரீதியாக பேசினாரா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு மாற்று சிந்தனைக்கு இடமே இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜய் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை தருவார்னு நினைக்கலைங்களா? ஏன்னா பெரும்பாலான 80 விழுக்காடு கொள்கை உங்கள் கூட்டணியின் கொள்கையை தான் அவர் சுவீகரித்து களத்துக்கு வரார்.
நாளைக்கு வாக்குகளை பிரிப்பார் அப்படிலாம் நீங்கள் அந்த கணக்கெல்லாம் யோசிக்கலையா? நான் கள அரசியல்வாதி, அவங்க அனுபவத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எங்கள் வாக்குகளை பிரிக்க முடியாது, இந்தியா கூட்டணி வாக்குகளை பிரிக்க முடியாது. செதஞ்சு கிடக்கிற சேதாரமாக இருக்கிற அந்த வாக்குகளை வேணால் அவர் எடுக்கலாம். எங்களுடைய வாக்கு கொள்கைக்காக, கோட்பாடுக்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அது. இல்லை, ஆனால் ஒரு 2026ன்றது மோடி வேணுமா வேண்டாமா இல்லை, இங்கே நடக்க போகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமா, திரு மோடி வேணுமா வேண்டாமான்னு வரப்போகிறது இல்லை. அப்படி தானே நடக்க போகுது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் பாசிச சக்தி, மதவாத சக்தின்னு நீங்கள் டெல்லிக்கே கொண்டு போகிறீங்க 26. இல்லை, தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்களா இல்லையா, எத்தனை விழுக்காடு நிறைவேற்றியிருக்கிறார், அதுதான் அதான் பார்ப்பாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சியில், எங்கள் இந்தியா கூட்டணி திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதியை ஏறக்குறைய எனக்கு தெரிந்து 90 விழுக்காடு 3 ஆண்டுகள் நிறைவேற்றியிருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. ஆனால் இதையும் இருக்கே, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த விஷயமும் உங்களுக்கு நெருக்கடி, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் இல்லை, இந்த சிக்கலும் உங்களுக்கு தொடரும் இல்லையா, அதுவும் களத்தில் பிரதிபலிக்கும் இல்லையா? இல்லை, நிதி நெருக்கடி தமிழ்நாடு அரசு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் பத்திரிக்கை படிக்கிறவங்க ஓரளவுக்கு இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் ஆன்லைனில் உள்ளே போகிறாங்க, உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க எல்லாத்தையும். இப்போ நிதி சேதாரம், நிதி நெருக்கடியில் இவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டுவதும் அரசை நடத்துவதும் பெரிய விஷயம்தான். அது இந்த தேசத்தை நேசிப்பவர்கள், மத நல்லிணக்கம், அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். நிறைய கூட்டணிக்குள் குழப்பமா, கூட்டணி சிதறுமா அப்படின்ற சிதறவே சிதறாது. இந்த நேர்காணல் முக்கியத்துவம் பெறுது. ரொம்ப சிதறாது. இதை சிதற வைப்ப எண்ணுபவர்கள் தான் சிதறி போவார்கள்.